ஹலோ ஹலோ சொல்லுங்க. ஹலோ ஹலோ தம்பி, நான் நாடு ஜோசியர் பேசுறேன். உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உடனே வாங்க. ஏங்க ரொம்ப தூரம் வந்துட்டேங்க, இன்னொரு நாள் வரேன். இல்ல தம்பி, ரொம்ப அவசரம், உங்கள்கிட்ட பேசணும், உடனே வாங்க. ஏங்க இதுக்காக முகப்பேர் வரைக்கும்லாம் வர முடியாது, நான் இன்னொரு நாளே வரேன். நான் சொன்னா கேளுங்க. உங்கள்கிட்ட பேசி ஆகணும், ரொம்ப அவசரம், உடனே வாங்க. ஹலோ ஹலோ நான் சொல்றேன். ஏங்க நீங்க சொல்றதே கேட்கலங்க. ஹலோ ஹலோ என்னடா நின்ட்ட? எங்கள் வீட்டுக்கு போங்க, நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். எங்கே போகிற? போங்கடா, வந்துடுறேன். வாடா ராகவா. தூங்கும் காலந்தான் நாய் சிக்கிக் கொண்டாய் வேட்டையாடலா நாய் மாய்வதற்கு ஏற்ற காலந்தான் நீ நாய் தப்பிச் சென்றால் ஜென்ம சாபந்தான். This system may be more interested in the paranormal activity that is thinking how to compare this. எனக்கு தானே நீ சரவண பெத்த. அக்கா, என்னக்கா இதெல்லாம்? டேய், என்னடா பொம்பளைங்க மாதிரி சீரியல் பார்த்துட்டு இருக்கீங்க? கவா தப்பார். என்ன டிமாண்டி காலனியா? டேய், அப்படி அங்கே என்ன தானே நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? எத்தனை பேர் செத்துருக்காங்க தெரியுமா? அவங்களாம் ஏன் செத்தாங்க, எப்படி செத்தாங்கன்னு யாருக்கும் தெரில. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்கிறான். ஆனால் அந்த எல்லா கதையிலையும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் ஒத்து போகுது. இவங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி தான் நடந்திருக்கணும். 19th centuryயில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் சென்னையில் இந்த ரொம்ப பெரிய போர்ச்சுகீஸ் பிஸ்னஸ்மேன் தான் ஜான் டி மாண்டி. சென்னையில் பாதி இடம் அவருக்கு சொந்தமாக இருந்திருக்கு. இங்கே நிறைய பிஸ்னஸும் பண்ணியிருக்கார். அவரோட ஒய்ஃப் பர்த்டேக்கு எதாவது ஸ்பெஷலாக பண்ணணும்னு ஆசைப்பட்டு பல ஊர்லேருந்து நகை செய்கிறவங்கள வர வச்சு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு செயின் பண்ணியிருக்கார். அந்த நேரத்தில் உடம்பு சரியில்லாமல் இருந்த அவரோட ஒய்ஃப் புத்தி சுவாதீனத்தை இழந்துட்டாங்க. சொந்த நாட்டில் இருக்கிற மகனுக்கு இந்த தகவல் அனுப்பி வர சொல்லியிருக்கார். ஆனால் ஒரு சில நாளில் அவர் மகனும் ஒரு விபத்தில் இறந்துட்டார். இதனால் ரொம்ப டிப்ரெஸ் ஆன டி மாண்டி சொந்த நாட்டுக்கு திரும்பி போக முடிவெடுத்து அவரோட சொத்துக்களை விற்க கிளம்பினார். Cuidar da minha esposa. கொல்கத்தாவில் இருக்கிற அவரோட சொத்துக்களை விற்றுட்டு 5 மாதம் கழித்து டி மாண்டி சென்னைக்கு திரும்பினார்.
சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். மேடம்க்கு கொஞ்ச நாளாகவே காய்ச்சல் அடிக்குது சார், ஃபீவர். அதோட வாந்தியும் அடிக்கடி வருது. நானும் மருந்து கொடுத்து பார்த்துட்டேன், இன்னும் அப்படியே தான் இருக்குது. Senhor, ela está muito doente e Sacramento nas últimas 2 semanas. Demos todos os medicamentos, mas nenhuma melhoria. இங்கே பாருங்க சார். Guardas! Chamorro médico agora!